நீங்க அந்த இடங்கள்ல போனா மட்டும்தான் உங்களால அதை உணர முடியும். நான் வாய் வழியில இல்ல ஆத்மா உண்மை, பேய்கள் உண்மை, அது இருக்கிறது உண்மைன்னு சொன்னா உங்களால உணர முடியாது. நீங்க பார்த்ததில்ல, அதனால நீங்க நம்ப மாட்டீங்க. பில்லி சூனியம் ஏவல் அப்படி இப்போ இல்ல, காலம் தொட்டு காலம், இந்த ஆதி காலத்திலிருந்தே வழிமுறையில உள்ள ஒரு விஷயங்கள். ஜின்னுங்கிறது வந்து ஒரு விதமான, நம்ம இதுல குட்டி சாத்தான்னு சொல்ற மாதிரி, அது ஒரு விதமான ஒரு ஏவல் சக்தி தான். இப்போ நீங்க கிறிஸ்தவ மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருநெல்வேலி பக்கம் புளியங்குடின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க உள்ள அந்தோனியர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா இந்த பேய் விரட்டுற சடங்குகளை நீங்க பார்க்கலாம். நாகூர் தர்கா போனீங்கன்னா ஆத்மாக்களையும் இந்த பேய் சம்பந்தமான விஷயங்களை விரட்டுறதுக்குன்னு அவங்க சில ஆத்மாக்களை விரட்டுறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இந்து வழிமுறைகள்ல ரொம்ப பிரபலமான கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் உள்ள சோட்டானிக்கர கோயில். அந்த நம்பூதிரி அந்த பூஜைகளை ஆரம்பிச்சு அதுக்கான உச்சாடனங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து வாய் வழியா அழுத்தமா ஒளி வைடிவத்துல சொல்லாம விதர்ணம், அதாவது இந்த பேய் பிடிக்கிறது அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறது. இந்த பில்லி சூனியம் பண்றது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அவங்களுடைய அந்த வேர்வையோட வாசனை இருந்தாலே பண்ணலாம். சிட்டிசன் நேயர்களுக்கு எனது அருமையான வணக்கங்கள். நம்ம போன முறை வந்து விநாயகர் சதுர்த்தியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆன்மீக பணியில் இருக்கக்கூடிய ஆனந்தராஜு அவங்கள்ட்ட நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவீன கால உலகத்தில் பேய்கள், அதாவது அமானுஷ்யம், இந்த செய்வன, பில்லி, சூனியம், ஏவல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்கள்ட்ட கேட்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க கணேஷ் அவர்களே? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். அதான் இப்போ இந்த உலகத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்க, பில்லி, சூனியம், ஏவல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கா இல்லையா? மக்களுக்கு வந்து இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இல்லை, காலம் தொட்டு காலம், இது ஆதி காலத்திலிருந்தே வழிமுறையில் உள்ள ஒரு விஷயங்கள். 20ஆம் நூற்றாண்டிலேயோ 19ஆம் நூற்றாண்டிலேயோ இல்லை, இது 12ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்றதுலே கம்மி தான், அதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த பில்லி சூனியங்கள் வந்து உண்டு. இது வந்து இந்து மதத்துல மட்டுமே கிடையாது, கிறிஸ்துவ மதத்திலையும் உண்டு, இஸ்லாமிய மதங்களிலும். இஸ்லாமிய மதங்கள்ல ஜின் வழிபாடு உண்டு. ஜின்னுகளை பத்தி, ஜின்னுங்கிறது வந்து ஒரு விதமான, நம்ம இதுல குட்டி சாத்தான்னு சொல்ற மாதிரி, அது ஒரு விதமான ஒரு ஏவல் சக்தி தான். அது வந்து காலந்தொட்டு அவங்களும் அதுக்கான வழிமுறைகளும் அதுக்கான செயல்பாடுகளும், அதே வந்து குரான் வழிகளில் அதுக்கான மந்திர ஓதங்களும் இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளும். இதே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில எக்ஸாசம்னு சொல்லுவாங்க, அவங்களும் பேய் விரட்டுறது. அது வந்து பொதுவாக அந்த ஆர்சியில், ரோமன் கேத்தலிக்ல அது வந்து பல நூற்றாண்டுகளாக இருக்கு. பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் பண்ணுறதுல வந்து, அதாவது அவங்க விச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூனியக்கார வேலைகள் செய்கிறதுல மிக எதிர்த்தியான, அது அவங்க ரொம்ப போர் தந்திரங்களுக்காக பயன்படுத்தினாங்களா. எதிரி நாட்டு மன்னர்களை வந்து இந்த பில்லி சூனியத்தினால வந்து அவங்கள சாகடிக்கிறதோ, அவங்க நாட்டு இளவரசிகளை கைப்பற்றுறதுக்கோ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரெஞ்சுக்காரர்களே அந்த காலங்களில் பயன்படுத்தியிருக்காங்க.
ஸோ இது காலந்தொட்டு எல்லா மத வழிபாடுகளிலும் உண்டு. ஏன்னா இன்னைக்கு நீங்க தாய்லாந்து, இந்தோனேஷியா, லாவோஸ் இந்த மாதிரி நாடுகளை போனீங்கன்னா புத்த மதங்களிலுமே இந்த பேய் விரட்டுறது வந்து ஒரு சடங்குகள் கடைபிடிக்கப்பட்ட வந்து தான் வந்துட்டு இருக்கு. அதனால இது ஒரு பொய்யான செய்தியே கிடையாது, இது உண்மை. பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறது வந்து உண்மைதான். அதே மாதிரி அமானுஷ சக்திகள் ஆவி பேய்கள் அனைத்தும் அந்த ஆத்மாங்கிறது உண்மையான ஒன்று தான். இது காலந்தொட்டு நடந்து கொண்டு இருக்கு, இன்னைக்குமே அது இருக்கு. இன்னைக்கு நம்ம இப்போ இந்த இடத்துல பேசுறோன்னா நம்மளை சுற்றி நல்ல ஆத்மாக்களும் இருக்கும், தீய ஆத்மாக்களும் நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துலையுமே ஆத்மாக்கள் நிறைஞ்சிருக்கும். சில ஆத்மாக்களை நம்மளால் பார்க்க முடியாது, சில ஆத்மாக்களை சிலரால் அதை உணர முடியும். அது கண்ணால் பார்க்கணும்னு இல்லை, நமக்கு சில விஷயங்கள் மூலம் அது தன்னை தானே அதை உணர்த்திக்கும். நான் இங்கே இருக்கிறேன், இந்த மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறத நம்மளை அதை உணர்த்துறதுக்கு இந்த ஆத்மாக்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ பேய் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். இப்போ பேய் இருக்குது அப்படின்னா ஒரு நபருக்கு பேய் பிடிச்சிருந்தால் அந்த பேயை வந்து எங்கே விரட்டுவாங்க? இஸ்லாமியர்கள் எங்கே விரட்டுவாங்க? கிறிஸ்துவர்கள் எங்கே விரட்டுவாங்க? நம்ம ஹிந்துஸில் இருந்து எங்கே விரட்டுவாங்க? இது இன்னமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா? ஆமாம், இப்போ இந்த அமானுஷ சக்திகளை வந்து இப்போ நம்ம இந்த ஆத்மாக்கள் ஒருத்தரை வந்து இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறது, இல்லை அவர்களுக்கு வந்து இந்த ஆவி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஆவி பிடிச்சது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆத்மாக்கள் ஒரு ஆத்மாவை ஆக்கிரமிக்கிறது தான். ஒரு பலவீனமான ஒரு ஆத்மாவை தான் இன்னொரு ஆத்மா வந்து ஆக்கிரமிக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உண்மையா இல்லையான்னு நமக்கு வந்து நிறைய பேருக்கு புரியாது. பிற மதங்களில் இதுக்கான சடங்குகளும் செய்யப்படுது, அதுக்கான ஆலயங்களும் இருக்குது. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி பக்கம் புளியங்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே உள்ள அந்தோனியார் ஆலயத்துக்கு போனீங்கன்னா இந்த பேய் விரட்டுற சடங்குகளை நீங்கள் பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 பேர் அங்கே வந்து இந்த பேய் விரட்டுறவங்கள தனியாக பிடிச்சி அதுக்கு அந்த சடங்குகளுக்கு வந்தவங்களாம் அங்கே தங்க வச்சு அவங்க குடும்பத்தோடு தங்கி அதுக்கான பூஜைகள் செஞ்சு வாரத்தில் 4 நாள் 5 நாள் அதுக்குள்ள பூஜை செய்யப்பட்டு அவங்க அங்கே தங்க வைக்கப்பட்டு அந்த ஆத்மா எப்போ விரட்டப்படுதோ அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பெற்றோரோட அனுப்பப்படுற வழிமுறைகள் இருக்குது. இதே இஸ்லாமிய மதத்துலேயும் இருக்குது. நாகூர் தர்கா போனீங்கன்னா இந்த நாகூர் தர்காவில் இந்த ஆத்மாக்களையும் இந்த பேய் சம்பந்தமான விஷயங்களை விரட்டுறதுக்குன்னு அவங்க சில அவங்களுடைய குரான் வழியாட அந்த ஓதுறது, அதுபடி அந்த ஆத்மாக்களை விரட்டுறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இதே நம்ம இந்து வழிமுறைகள்ல ரொம்ப பிரபலமான கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் உள்ள சோட்டானிக்கரை கோயில் தான். அங்கே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அங்கே இரவு நேரத்தில் 9 மணிக்கு நடக்கிற குருதி பூஜை. குருதினா ரத்தம்பாங்க, பட் ஆனால் ரத்தத்தால் பண்ணுறதில்ல, அது குங்குமத்தால் தான் பண்ணுறாங்க. பட் அதுக்குன்னு சில விஷயங்கள் சேர்க்குறாங்க. அந்த பூஜையில் போய் அந்த நேரத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆத்மாங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம். அந்த பூஜை ஆரம்பித்த நேரத்திலிருந்து சில நிமிஷங்கள்லேயே அந்த நம்பூதிரி அந்த பூஜைகளை ஆரம்பித்து அதுக்கான உச்சாடனங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து வாய் வழியாக அழுத்தமாக ஒளி வடிவத்தில் சொல்லாமல் விதரணம், அதாவது கை மூலம் செய்கையில் மந்திரங்களை உச்சரிக்கும் போது அவங்க செய்யும் போது அந்த ஆத்மாக்கள் வந்து உசுப்பேற்றப்பட்டு அவங்க அந்த நம்ம கூட்டத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கூட நின்று சரளமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் கூட நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, சாதாரணமாக பேசுவாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு பொண்ணோ ஆணோ வயதானவரோ ஒரு சிறு குழந்தையோ யாராக இருந்தாலும். ஆனால் அந்த பூஜை ஆரம்பித்த சில நிமிஷங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தன்னால் எந்திரிச்சு அந்த மந்திரம் உச்சாடம் செய்ய இவங்களால அங்கே உட்கார முடியாமல் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட தலைவிரி கோலமாகி அவங்க தலையை சுற்றுறது. இப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் ஒரு 2 நிமிஷம் ஒரு 30 செகண்டுக்கு மேலே ஒரு தலையை தொடர்ந்து சுற்ற முடியாது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு தன்னோட தலையை விரிச்சு விட்டு முழு கோலத்தோட அப்படியே சுற்றுவாங்க. அது சாதாரண மனுஷனால செய்ய முடியாது. அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த கழுத்து வலியும் இருக்காது, எதுவும் இருக்காது, உடம்பு வலியும் இருக்காது, சர்வசாதாரணமாக இருப்பாங்க. அந்த பூஜை முடிஞ்சு அந்த குருதி பிரசாதத்தை வாங்கி அவங்க மேலே அந்த தண்ணியை தெளித்து பூசினதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இருப்பாங்க. இப்படி இது வந்து நீங்கள் அந்த இடங்களில் போனால் மட்டும்தான் உங்களால் அதை உணர முடியும். நான் வாய் வழியில் இல்லை ஆத்மா உண்மை பேய்கள் உண்மை அது இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் உங்களால் உணர முடியாது. நீங்கள் பார்த்ததில்ல, அதனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ அதை உணரணும்னா இந்த மாதிரி இடங்கள் ஆலயங்களில் போய் அதை பார்க்கும்போது தான் அதுக்கான விஷயங்களை நீங்கள் முழுமையாக உணர முடியும். அது உண்மைங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு நபருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்கள வந்து அங்கே விரட்டுவாங்க, பேயை விரட்டுவாங்க. அந்த பேயை விரட்டும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும், தலையை சுற்றும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த விஷயங்களை நானும் கண் கூட பார்த்துருக்கேன். இப்போ இன்னொரு சந்தேகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ என்னை வந்து ஒரு பேய் என்னை பிடிக்குது,
என் மேலே வந்து அடையுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும், அது ஏன் என் மேலே வருது? அதாவது இந்த பேய் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாயோட பலம் குறையும் பொழுதுதான் இந்த பேய் பிடிக்கிறது, ஒருத்தருக்கு நிறைய இந்த செய்வினைகள் செய்வது பாதிக்கிறது, அவங்களுக்கு ஏவப்படுற விஷயங்கள் வந்து அவங்கள வந்து தாக்குறது, இது எல்லாமே அவங்களோட ஜாதகத்துல செவ்வாயோட தாக்கம், அவங்களோட பலவீனமாறதுனால மட்டும்தான் இது வந்து இருக்குது. மற்றபடி பூர்வ புண்ணிய கர்மாக்களும் இருக்கு. நம்மளோட பூர்வ புண்ணியத்தோட கர்மா, நம்ம செய்த கர்மாவும் இதுக்கு ஒரு வினையாக அதை கருதப்படுது. அதுவும் அதுக்கு ஒரு காரணமா, நம்ம பாவங்கள் அதிகரிக்கும் போது, நம்ம செய்த புண்ணியங்கள் குறைவாகும் போது, நம்மளோட ஜாதக பலன்களோட பலம் குறையும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை வந்து வந்து அடைய முடியும். நம்ம மேல நமக்கு ஒருத்தர் ஈஸியா செய்வினையோ செய்ய முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த சந்திரன் நீச்சமானதானா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பௌர்ணமி நாளில் ஒரு செய்வினையோ இதுவோ பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு முழு நிலவு மொத்தமாக மறைஞ்சதுக்கு அப்புறம் நிலவோட வெளிச்சம் இல்லாத அமாவாசையில மட்டும்தான் இந்த பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே செய்யப்படுது. இது ஒவ்வொரும் ஒரு விதமான ஒரு இது. இப்போ நிறைய அந்த பில்லி சூனியங்களுக்கு வந்து என்ன பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய முடி, அவங்க உபயோக பண்ண துணி, அப்புறம் அவங்க கால் வெட்டின நகங்கள், அதுதான் நகங்களை வெட்டி வீட்டுக்குள்ள போடாதீங்க, அதை வந்து யாரும் கண்படாத இடங்கள்ல போடுங்க அப்படின்னு சொல்றது. பெண்கள் பொதுவாக பயன்படுத்துகிற துணிகள், அதை அவங்க வெளியே தூக்கி போட்டால் அதை எடுத்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எடுத்து இந்த பில்லி சூனியங்கள் செய்யப்படலாம். ஒருத்தருடைய காலடி மண், அவங்க கால் அழுத்த மண், அந்த மண், அவங்க உடல் சம்பந்தமான அவங்க உடல்ல அவங்க உபயோகித்த எந்த பொருளையும் வச்சு அவங்களுடைய அந்த வேர்வையோட வாசனை இருந்தாலே பண்ணலாம். இந்த பில்லி சூனியம் பண்றது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ரெண்டாவது, எல்லாரையுமே பில்லி சூனியம் பண்ணி நம்ம பண்ணிட முடியாது. அதாவது ஏவல் ஏவியோ ஒரு சூனியம் பண்ணியோ ஒருத்தரை சேர்த்து அவங்களுடைய ஜாதக பலனும் கர்மாவும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அவங்க கர்மா ரொம்ப பலவீனமா இருந்து, அவங்க கர்மா வந்து அவங்களுக்கு அதிகமா இருந்து, அவங்களுடைய புண்ணியா பலன்கள் ரொம்ப வலுவிழந்து இருந்தா அவங்கள இலக்கா பண்ணிடலாம். பொதுவாக எல்லா வீடுகளிலுமே இது பண்ணிட முடியாது. அவங்க கும்பிடுற குலதெய்வங்கள், அதனாலதான் குலதெய்வ வழிபாடை ரொம்ப முக்கியமா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கடைபிடிச்சாலே இந்த மாதிரி வீடுகளில் இது பண்ணாது. ஒவ்வொருவரும் அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலுக்கு நேர் எதிர இருக்கிற அந்த வாசல்ல இருக்கிற மண்ணை அள்ளி அதை ஒரு துணியில முடிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை நீங்க வழிபடலாம். வழிபட்டு அதுக்கு பூவு இதெல்லாம் வச்சு வழிபட்டு முறையா வந்தா அந்த தெய்வம் அந்த வீட்டில் வந்து குடியிருக்கும். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பில்லி சூன்யம் ஏவல்கள் எல்லாமே தடுக்கப்படாது. மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குலதெய்வம்னாலே காலங்காலமா உங்க பாரம்பரியமா உங்க குலத்தை காத்து வந்த ஒரு தெய்வம். அது உங்க வாசல்ல வந்து நின்றுச்சுன்னா எந்த தீய சக்தியாலும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஓகே சார். இப்போ வந்து பேய் பிடிக்கிறதுல இந்த பில்லி சூனியம் ஏவல் இது ஒரு காரணமாக இருந்தாலும், இப்போ நம்ம கிராமப்புறங்களில் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான், அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து நான் கறி சாப்பிட்டுட்டு அந்த சுடுகாட்டு பாதையில் போனேன், அந்த பாடமாச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா, அந்த இடத்துல தான் வந்து அந்த பேய்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கும். அந்த கறி சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த வந்து பேய் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமேலுக்கு இந்த ஆக்சிடென்ட் ரோட்டில் போகும்போது விபத்துனால இறந்தக்கூடியவங்க தீராத ஆசைகள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அந்த ரோட்டில் தனியாக போகும்போது வந்து பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரங்கள் தான் நம்ம வண்டியில் போகும்போது நாய் குலைக்கும் ஒரு நபரை பார்த்து, அப்போ வந்து அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு பேய் உட்காந்துட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து உண்மைதானா? அதாவது இந்த மரத்துக்கு அடியில் வந்து ஒருத்தர் தூக்கு போட்டு இருந்தாரு, அந்த இடத்துல போனால் எனக்கு பேய் பிடிச்சிரும், இல்லைன்னா அந்த வழியாக நடந்து போனால் எனக்கு பேய் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமான அது உண்மைகள் கிடையாது. அது வந்து கிராமப்புறங்களில் தனியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்தியான நேரங்களில் கறி சாப்பிட்டு தனியாக போகாத பொம்பளை பிள்ளைங்க போகிற சின்ன பசங்களை அப்படி போய் அந்த கருப்பசாமி கோயிலுக்கு முன்னாடி விளையாடக்கூடாது. ஏன்னா ஊருக்கு வெளியே குலதெய்வங்கள் கோயில்கள் இருக்கும், அங்கே வந்து நீ கறி சாப்பிட்டு அங்கே போய் தனியாக மத்தியான நேரத்தில் போக விளையாடாத. ஏன்னா பொதுவாக நம்ம குலதெய்வங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய குலதெய்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பா இவங்களுக்கெல்லாம் வந்து கறி வழிபாடு வைப்போம். நம்ம வந்து அசைவ வழிபாடு வைக்கிறதுனால கோயிலுக்கு படைக்காம நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்டிலேருந்து சாப்பிட்டு அந்த இடங்கள்ல போய் நம்ம விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக கருப்பு அடிச்சிரும், இல்லைன்னா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அந்த இடத்துல பேய் இருக்கு, சைக்கிளில் பின்னாடி வந்தது அப்படிங்கெல்லாம் வந்து ஒரு உண்மை கிடையாது. இந்த அமானுஷ்யங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது முதல்ல இருந்து சொன்னது அதுதான். உங்களுடைய ஜாதக கர்மா பலன்களை பொறுத்து தான் உங்களுடைய நீங்கள் செய்த பாவங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஆத்மாவும் எல்லாரையும் பிடிச்சிடாது.
ஒரு கோரமான ஒரு ஆத்மா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆசைகள் நிறைவேறாமல் இறக்கிற ஆத்மா. 2வது ஒருத்தரோட ஆயுள் முடியறதுக்கு முன்னாடி கோர விபத்துல இறக்குற ஆத்மாக்கள் மட்டும்தான் அவங்களுடைய ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் அவங்களால வேற ஒரு உடலையோ வேற ஒரு அந்த ஆன்மா வேற ஒரு பிறவியோ எடுக்க முடியாத காரணத்தினால அந்த ஆத்மா அகோரமாக சுத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்மளால படையல் போடுறதோ சாப்பாடோ செய்ய முடியாது. எப்படி இந்த ஆன்மாவை தேடி நம்ம சாப்பாடு போடுவோம்? போட முடியாது. அப்ப அந்த ஆன்மா தனக்கு வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உடலை தேடும். அப்போ எந்த உடல் ரொம்ப பலகீனமா ஒரு பயத்தாலேயோ அல்லது ஜாதகத்துல பலம் இழந்தோ எந்த ஒரு இது கர்மா வினைகளோட ஒருவன் இருக்கிறானோ அவனை மிக எளிதில அந்த ஆன்மா பிடிச்சிக்கும். அவனோட இருந்து அவன் உடலுக்குள்ள இருந்துட்டு அவனுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் அவன் குடும்பத்தையும் வாழ விடாம அவன் கல்யாணம் ஆயிருந்தா அவன் மனைவியோடையோ குழந்தைகளோட சேர விடாம அவனை எல்லா விதங்களிலையும் தொல்லை கொடுத்து அவனை வாழ விடாம அந்த ஆன்மா அவனை ஆக்கிரமிச்சுக்கும். இப்படி பல பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தான் உடம்புல ஒரு ஆன்மா பிடிச்சிருக்குங்கிறத கூட சிலரால உணரவே முடியாது. அந்த அளவுக்கு அது உள்ள இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்தை விட்டு அவனை தனிமைப்படுத்தி அவனை பிரிய வச்சு பல பேர் தற்கொலை செய்யற அளவுக்கு அவங்கள தூண்டுறதுக்கு இந்த ஆன்மாக்கள் ஒரு காரணம். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல தகவல்களை நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம சிட்டிசன் சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.